வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனில் நம்ம பயன்படுத்துகிற தமிழ் வாக்கியங்களை எப்படி ப்ராப்பராக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, யாராவது நம்மள்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லாத, பேசுனதையே திருப்பி பேசாதேன்னு சொல்லுவோம். இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 டைப்ஸாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, say something new for me, say something new for me. And number 2, don't talk in circles, don't talk in circles. நல்லா கவனிங்க. to talk in circles இந்த மரபு தொடருக்கு, இந்த இடியமுக்கு சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்றதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 2, அவ ஒரு சரியான உம்மனா மூஞ்சி. அவ எப்பயுமே மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருப்பா. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் she is sulky, she is sulkyன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது, லெட்ரின் அல்லது கழிப்பறை எங்கப்பா. நல்லா கவனிங்க. பாத்ரூம் அது 1 பாத்ரூமாவும் இருக்கலாம் அல்லது 2 பாத்ரூமாவும் இருக்கலாம். என்ன சொல்றோம்? எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும், கழிவறை எங்கப்பா இருக்கு. இதையும் இங்கிலீஷ்ல 2 டைப்ஸ் ஆஃப் கேட்கலாம். நம்பர் 1 எப்படி? நேச்சர் இஸ் காலிங், வேர் இஸ் அ லூ. நேச்சர் இஸ் காலிங், வேர் இஸ் அ லூ. லூனா கழிப்பறை அல்லது நம்ம லேட்ரின்னு அர்த்தம். அதே மாதிரி நேச்சர் இஸ் காலிங்னா இயற்கை அழைக்கிறது. அதாவது தமிழ்ல 1 பாத்ரூம் போறது, 2 பாத்ரூம் போறதெல்லாம் இயற்கை உபாதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நேச்சர் இஸ் காலிங் அப்படின்னா எனக்கு 1 பாத்ரூம் போகணும் அல்லது 2 பாத்ரூம் போகணும்னு அர்த்தம். ரெண்டாவது டைப் என்ன? I am bursting, where is the John? I am bursting, where is the John? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஜான் அப்படிங்கிறது கழிப்பறையை நகைச்சுவையை நாம குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சென்டென்ஸ் நம்பர் 4, நான் உன்னை மலை போல நம்பியிருந்தேன்ப்பா. நான் உன்னை மலை போல நம்பியிருந்தேன். இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல ஐ pinned my hope on you, I pinned my hope on youன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, நான் என்னோட எல்லா நகையும் அடகு வச்சுட்டேன், அதை எப்படி திருப்ப போறேன்னு எனக்கு தெரியல. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல ஐ ஹவ் pawned all my jewelry, I don't know how to redeem them. I have pawned all my jewelry, I don't know how to redeem themனு சொல்றோம். நல்லா கவனிங்க. pawn, PAWN, pawn அப்படின்னா நகைகளை அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த நகையை அடகு வச்சுட்டு திருப்பவும் முன்னோம், அந்த திருப்பறத ரீடீம்னு சொல்றோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சென்டென்ஸ் நம்பர் 6. இப்ப பாத்தீங்கன்னா கடன் வாங்குற கலாச்சாரம் அதிகமா இருக்கு. யாராவது ஒருத்தர் நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? கடன்ல மாட்டிக்காதப்பா, கடன் வலையில சிக்கிடாத சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல டோன்ட் கெட் இன்டு டெட், டோன்ட் கெட் இன்டு டெட்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. DEBT இதுல பி சைலண்ட், அதனால டெட்னு சொல்லணும். ஸோ டெட்னா கடன். சரி, கடன் சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? வட்டி ஞாபகத்துக்கு வந்துடும். வட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையே கந்து வட்டி, அதாவது அநியாயமா வட்டி வாங்குறத என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? யூசூரி. யூசூரி அப்படின்னா கந்து வட்டின்னு அர்த்தம். சரி, அந்த கந்து வட்டி வாங்குறவங்க என்ன சொல்றது? யூசூரர், யூசூரர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 7, நான் என்ன சொன்னாலும் சரி அதுல நீ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிடுற, நான் என்ன பேசுறாலும் சரி அதுல நீ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுற. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல நோ மேட்டர் வாட் ஐ சே யூ ஃபைண்ட் அன் இஷ்யூ, நோ மேட்டர் வாட் ஐ சே யூ ஃபைண்ட் அன் இஷ்யூன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 8, மனம் போனபடி போகாத. அட்வைஸ் பண்ணுவோம் யாருக்காவது, என்ன சொல்லுவோம்? உன் மனம் போனபடி போகாத சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல டோன்ட் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் விம்ஸ், டோன்ட் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் விம்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 9, மழையில சொட்ட நான் நனைஞ்சிட்டேன் சொல்லுவோமா? கொடை எடுக்காம வெளில போயிருப்போம். அப்ப என்ன சொல்லுவோம்? மழையில நான் சொட்ட நனைஞ்சிட்டேன் சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல 2 டைப்ஸா சொல்லலாம். நம்பர் 1, I am fully drenched, I am fully drenched. நல்லா கவனிங்க. DRENCH, drenched நனையிறதுன்னு அர்த்தம். நம்பர் 2, I am drenched to the skin. இப்படி சொன்னாலும் நான் சொட்ட நனைஞ்சிட்டேன்னு அர்த்தம். சரி, கொடை எடுத்துட்டு வெளியில போறோம்,
தூறல் போடுறது. சரி, தூரின் இருக்கு, எப்படி சொல்றது? இட் இஸ் ட்ரிசிலிங். இட் இஸ் ட்ரிசிலிங். நல்லா கவனிங்க, மழை பெய்யறதுன்னா இட் இஸ் ரெய்னிங் சொல்லுவோம். வேரஸ் தூரின் இருக்கு, இது எப்படி சொல்றது? இட் இஸ் ட்ரிசிலிங். சரி, அப்ப என்ன சொல்லுவோம்? கொடைய விரி சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல unfurl the umbrella, unfurl the umbrellaன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மழை நின்னோன்னு கொடைய மடக்குன்னு சொல்லுவோமா? அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? furl the umbrella, furl the umbrella. சரி, இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10 என்னது? அதை கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போயிடுது, அதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுது, அதை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போயிடுது, இப்படிலாம் சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல 2 டைப்ஸா சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஐ ஆம் டயர்ட் ஆஃப் ஹியரிங் இட். ஐ ஆம் டயர்ட் ஆஃப் ஹியரிங் இட். நம்பர் 2, ஐ ஆம் சிக் ஆஃப் ஹியரிங் இட். ஐ ஆம் சிக் ஆஃப் ஹியரிங் இட். மை டியர் வியூவர்ஸ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.